அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 3 நாட்களும் மாலை வேளையிலே நாம் வருகைக்கு அடுத்த காரியங்களை தான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதான அல்லது நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். தேராபீம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாள் காலை வேளையிலிருந்து கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. உம்மால் நெடு வருஷங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டது இந்த திருச்சபை ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷமும் இந்த திருச்சபை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. நீர் வருகிற காலம் நெருங்கி இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த திருச்சபையை நீர் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இவ்வளவு ஆண்டவரே, இயற்கை சீற்றத்துக்கு நடுவிலையும் ஜனங்க புறப்பட்டு முடிய வசனத்துக்காக வந்திருக்கிறாங்க. அப்பா தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பேசுவீராக, இடைபடுவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பொதுவாக இந்த கடைசி நாட்கள் வருகை இதை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது அநேகர் இன்றைக்கி, ஒரு சிலர் அப்படின்னு சொல்ல முடியாது, அநேகர் இன்றைக்கி அது இல்லை, வருகை இல்லை, அப்படி நடக்காது, வாய்ப்பில்லை, இயேசு திரும்பி வருகிறதெல்லாம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது கடைசி காலங்கள்லாம் இல்லை, வருவார் தான், ஆனால் இது கடைசி காலம்லாம் இல்லை, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், 2065 வரைக்கும் இயேசு வரமாட்டார், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறாருன்னா, 2065 வரைக்கும் அவர் இருக்க மாட்டார், அந்த நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வருகை இப்படி பலவேறு கருத்துகள் இருக்குது. இதுலேயே இன்னும் சில கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க பகிரங்க வருகை தான் இருக்குது, ரகசிய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதான அந்த ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிள்லேயே இல்லை, இவங்க தான் இதை புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு. அது ஏன் ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் பகிரங்க வருகைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் வித்தியாசத்தை தெரியப்படுத்துறது. ஏன்னா இப்போ மாதிரிலாம் ரொம்ப அறிவு பெருத்த காலம் கிடையாது. அன்றைக்கி பைபிள் எல்லாருக்கிட்டையும் இருக்காது, ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். படிப்பறிவும் ரொம்ப குறைவாக இருந்த காலம். ஸோ அந்த காலத்தில் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரகசிய வருகை, பகிரங்க வருகைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினாங்க. ஆனால் சரியான வார்த்தை என்ன பைபிள்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி ஒரு கூட்டம் ரகசிய வருகை இல்லை, ஏன்னா அந்த வார்த்தையே பைபிளில் இல்லைம்பாங்க. திருத்துவங்கிற வார்த்தை கூட பைபிளில் இல்லை, அதனால் திருத்துவம் இல்லைன்னு போயிடுமா? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? திருத்துவம் இருக்குது, ஆனால் அதுக்கு நேரடியான வார்த்தை என்ன செய்யலை, தமிழ் வேதாகமத்தில் இல்லை, அதனால் திருத்துவம் இல்லைன்னு ஆயிடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சில காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் காத்திருப்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஏன் காத்திருக்கணுங்கிறதுக்கான ஒரு ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை 2 பகுதியாக இருந்துச்சு. இயேசு ஃபஸ்ட்டு வரும்போது, ஒன்று, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து பாவங்களை மன்னிக்க வேண்டும், உயிர்த்தெழுந்து அப்புறம் இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் யூதர்கள் இயேசுவை, இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஆளுகை செய்கிறவராய் மட்டும் எதிர்பார்த்தாங்க. அவங்க மேசியாவை ஆளுகை செய்கிறவராய் எதிர்பார்த்தாங்க. ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்தில் இருக்குது, பல இடங்களில் இயேசு கிறிஸ்துடைய பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆட்டுக்குட்டி பலியை பற்றி அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய மறைமுகமாக தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யூதர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இயேசு ஆட்சி செய்வார், அவங்க மேசியா ராஜாவாக வருவார், இன்னை வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் ராஜாவாக வருவார்னு.
அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு முதலாவது பார்ட்டை நிறைவேற்ற வந்தார். அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவர்களால் அவரை என்ன செய்ய முடியல, அந்த பலி பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க மேசியாவை எப்படி பார்த்துட்டாங்க, ராஜாவாக வருவார்னே அவங்க எதிர்பார்த்து இருந்ததுனால அவங்க இந்த பலி பொருளாக இயேசு வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் அவங்க இயேசுவை இழந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் இயேசு இப்போ நமக்கு கிடச்சிட்டாரு. இப்போ நமக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வருகை 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருதல். நாம் முதலாவது 7 வருஷத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போயிடும். அப்புறம் ஒரு உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு இயேசு பகிரங்கமாக அர்மேகதான் யுத்தம் மகிதோ பள்ளத்தாக்கில் இறங்குவார். இது சகரியா புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திலையும் இருக்குது. அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி. இதுதான் டைம் லைன் ஆஃப் பைபிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் யூதர்கள் மாதிரியே ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ரகசிய வருகையெல்லாம் இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதில்லை. அவங்க ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பகிரங்க வருகையிலே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால். அதனால் நீங்களும் நானும் அப்படி அதே எண்ணத்தோடு இருப்போமானால், முதலாவது வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். இப்போ எப்படி யூதர்கள் விட்டுட்டு அதுக்கு பிறகு 2000 வருஷமாக அனுபவிக்கிறாங்க, அவங்க மேசியாவை விட்டுட்டு பகிரங்க வருகை, அதாவது 1000 வருஷ அரசாட்சிக்கு. அதே மாதிரி தான் நாமளும் இந்த ரகசிய வருகையை சபை எடுத்துக்கொள்ளப்படுறதில் விட்டுட்டோம்னா, அடுத்த 7 ஆண்டு காலம் உபத்திரவம், மகா உபத்திரவம். அது உள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் இப்படி சபையை, மனவாட்டியை அதற்கு முன்பதாகவே டேக் ஆஃப் பண்ணுறார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோவா கிட்ட பேழை கட்ட சொல்லுவார். ஆனால் பேழை ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முந்தின நாள் நோவா உள்ளே போக மாட்டார். எப்போ உள்ளே போனார்னு வசனம் தெளிவாக இருக்கும். 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்கள் சேர்த்து வாசிக்கும் போது, நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவிகளும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள், வசனம் அப்படி தானே இருக்குது, நோவாவும் அவன் குமாரரும் நோவாவின் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 10வது வசனம், 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அப்போ நோவா உள்ளே போய் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்குது, 7 நாள் கழிச்சு வந்திருக்கிறது. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, நாம் சொல்லலை, வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்தியாகாயத்துக்கு போன பிறகு 7 வருஷம் கழித்து உபத்திரவம், அதாவது அழிவு பூமியிலே வரும். அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகையோட ஒரு பெரிய அழிவு வரும், அர்மேகதான் யுத்தம் என்று சொல்லி. இந்த இடைப்பட்ட 7 வருஷத்துக்கு நாம் எப்படி நோவா பேழைக்குள்ளே போயிட்டாரோ 7 நாளைக்கு முன்னாடி, அதே மாதிரி சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதைத்தான் இயேசு சொல்கிறாரு மத்திய 24, 37, 38, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நீங்கள் போய் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை ஒரு மேப் மாதிரி வச்சு படிக்கலாம். இப்போ நடக்கிற சம்பவங்களும் அப்போ உள்ள சம்பவங்களுக்கும் ஒரு கம்பாரிசனையும், நடக்க போகிற விஷயங்களை தீர்க்க தரிசனமாயும் கர்த்தர் அங்கே கொடுத்து வச்சிருக்கிறார். ஸோ இவ்வளவுத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் எதுக்காக இது கொடுக்கப்படுது அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. இதுக்கு நிறைய அடையாளங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். உன்னத பாட்டில் கூட நீங்கள் வாசிச்சிங்கன்னா, முதல்ல ஆண்டவர் மனவாட்டிக்கிட்ட கதவை தட்டுவார், அவள் கதவை திறக்க மாட்டா, அவர் போயிடுவார். அதற்கு பிறகு எழுந்திருச்சு வரும்போது வழியிலே காவலர்கள் அவரை கண்டு பிடித்து என்ன செஞ்சாங்களாம், அடித்தார்கள் இருக்கு, உபத்திரவப்படுத்தினார்கள் இருக்கு. அதற்கு பிறகு மணவாளனை அவர் தேடி கண்டுபிடிப்பான்னு இருக்கு. இதுவும் ஆண்டவர் சபைக்கு தான் சொல்றாரு, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், திறந்துட்டா நம்ம அவரோடு கூட சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல போயிடுவோம். இல்லையா அதற்கு பிறகு சபை உபத்திரவ காலத்துக்குள் போகும். அதற்கு பிறகு பகிரங்க வருகை. இது எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நிறைய காரியங்கள் இந்த மாதிரி புதைபொருளாக பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் நாம இதை எதையுமே ஆராய்ந்து பார்க்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பேர் பழைய ஏற்பாட்டை என்ன செய்யறதில்ல, படிக்கிறதே இல்லை. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாடே தேவை இல்லை, அது முற்றிற்று, அவசியமே இல்லை. ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பழைய ஏற்பாடே வேணான்றவாங்க, வாக்குத்தத்தம் மட்டும் வேணும்பாங்க. அதுலேருந்து வாக்குத்தத்தை மட்டும் எடுத்துப்பாங்க, மிச்சம் எதுவுமே பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யலாம், நமக்கு தேவையே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ புதிய ஏற்பாடும் அப்படி ஆகிப்போச்சு. புதிய ஏற்பாட்டிலையும் வாக்குத்தத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, மிச்சம் எதையும் என்ன செய்யறதில்ல, அவர்கள் படிக்கிறதில்ல. ஸோ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, இவ்வளோ காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி தான் வச்சிருக்கிறார். அதில் ஒரு பகுதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம், கடைசி காலம். இந்த கடைசி காலம்ங்கிறதுக்கு விளக்கம் கரெக்டாக சொல்லணும்னா, கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க கடைசி காலம் இவர் ஜனங்களை பயமுறுத்துறாரு அப்படின்னு. கடைசி காலங்கிறது இப்போ நேற்று ஆரம்பிச்சதுலாம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதே யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பேதுரு சொல்றாரு. வசனம் என்ன சொல்லுது, கடைசி நாட்களில்
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது இப்பொழுது நடந்திருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப கடைசி காலம் எங்க வந்துருச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலத்தை பற்றின அறிவு எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அதுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை எப்போ சொல்லியிருக்கிறார் பாருங்க. கடைசி நாட்களில் நேரிடும் சம்பவங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். அங்க ஆரம்பிக்குது. தான் கோத்திரம் எப்படி கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அர்மேகதான் யுத்தம் பண்ணுங்கிறத அவர் அங்கே சொல்லுவார். அந்த இடத்துல வெளிப்பாடாக பேசுவார். கடைசி நாட்களை பற்றி நமக்கு இல்லை, அவர்களுக்கே ஒரு அறிவு இருந்துச்சு. எலிசாவுக்கு அந்த அறிவு இருந்தது, யாக்கோபுக்கு அந்த அறிவு இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, ஏனோக்கு இருந்துச்சு. ஏனோக்கு சொல்றார் யூதா புஸ்தகம் 14:15 நியாயம் தீர்க்கும்படி 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார் என்று முன்னறிவித்தான். யோசித்து பாருங்க, நியாய தீர்ப்பை பற்றின அறிவு யாருக்கு இருக்குது? ஏனோக்கு இருக்குது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அதே மாதிரி நோவாவுக்கு அந்த அறிவு இருந்திருக்கிறது, அவரும் பிரசங்கித்திருக்கிறார், நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா. எல்லாருக்குமே இந்த கடைசி நாட்கள் நியாய தீர்ப்பு இதை பற்றினதான ஒரு அறிவு இருக்கு. நமக்கு தான் இப்போ அது இல்லை, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. பாருங்க, அவ்வளோ எழுதின தானியேல் கடைசியாக சொல்றாரு 12:4 முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய, முத்திரை போடு. முடிவு காலத்தை பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு முடிவு காலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த முடிவு காலம், கடைசி காலம் வரப்போகுது. அப்போஸ்தலர்கள்லாம் அதுக்கு தான் காத்திருந்தாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் எப்போ இயேசு வருவார் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா, காத்து. இப்போ பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அப்பயே வருகை வந்துடும், நாம் போயிடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. 1 யோவான் 2:18 வாசித்து பாருங்கள். யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே இது 1 யோவான் 2:18 என்ன இருக்குது? பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அப்படின்னா கடைசி காலத்தை பற்றின அறிவு யாருக்கு இருக்குது? யோவானுக்கு இருக்குது, பவுலுக்கு இருக்குது. அவர்கள் எதிர்பார்த்தார்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு கூட்டத்துக்கு, ஆனால் என்ன பெரிய விஷயம்னா அது கடைசி காலத்தினுடைய ஆரம்பம். அவர்களே அதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. இது கடைசி காலத்தினுடைய முடிவு. நாம ஆயத்தமாக இல்லை. நாம இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா அதெல்லாம் கடைசி காலம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அசதி, சபைக்கு அசதி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு போதிச்சவங்க பரவாயில்ல, அதற்கு பிறகு ஒரு 20-30 வருஷமாக சபை முழுக்க முழுக்க வேறொரு உபதேசத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சுவிசேஷமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க எதில் கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத உபதேசம், ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ் டாக்ட்ரின், அப்புறம் ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, இப்படி இந்த செழிப்பின் உபதேசம் உச்ச நிலைமையில் போய் கல்லோபதேசங்கள் பல அளவில் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, 130 வருஷம் ஆச்சு மிஷினரிகள் வந்து இதை கட்டி இருக்கிறாங்க. அப்படி தானேங்கய்யா? மிஷினரி வந்து அந்த காலத்தில் கட்டினது தானே. இந்த ஏரியாவில் வந்து முதல் 130 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சு. யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் என்ன அடிப்படையில் கட்டியிருப்பாங்க? மிஷினரிகள் என்ன பேசிஸில் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க? உங்களை என்னையும் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக தான் மிஷினரிகள் வந்தாங்க. அப்படி தானே? உங்களுக்கு எனக்கும் கார் வாங்கி கொடுக்க தான் மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க வந்ததோடைய நோக்கமே எப்படியாவது சபையில் உங்களை சேர்த்து வீடு கட்டி கொடுத்துடணும். அப்படியே வந்தாங்க. அவர்கள் தங்கள் வீடுகளை விற்று இங்கே சபைக்கு இடம் வாங்கினாங்க. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை விற்று, ஒரு சில மிஷினரி படத்தெல்லாம் படிச்சு பாருங்க, அவர்கள் தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு, கூழ் வாங்கி குடிச்சிட்டு அவர்கள் ஊழியம் பண்ணி செத்து போனாங்க. இங்கே வந்து அவங்க கல்லறை கூட கட்டப்படுறதுக்கு இடம் இல்லை. நம்மால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு மேலே வீடு கட்டிட்டு இருக்கிறான். உபதேசம் எப்படி போயிட்டு இருக்குது? தியாகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு செழிப்பில் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களை வஞ்சிக்கிற ஒரு பெரிய கூட்டம் கடைசி காலத்தில், அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என் டைம்ல நின்றுகிட்டு இருக்கிறோம், அட்லாஸ்ட்ல நிற்கிறோம். எப்படிங்க சொல்றீங்க? அதான் நீங்க வாசிச்ச வசனம், கடைசி காலத்தில் ஆரம்பம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. நம்ம காலத்தில் கடைசி காலத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 3:5 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய்
திரும்பி வருவார்கள். எப்போ இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்துக்கும் தங்கள் தேவனை தேடி வர்றாங்களோ அது என்ன நாட்கள்? கடைசி நாட்கள். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர தொடங்கியாச்சு. 1950 வருஷம் அவங்க இல்லை. இன்னும் சரியா சொல்லணும்னா 1870 வருஷம் சரியா சொல்லணும்னா அவங்க இல்லை. கிபி 70 அவர்கள் போனார்கள். அவங்களுக்கு வருதா அது வீடியோ? கவனிங்க, இதுதான் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வரது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு அவங்க இஸ்ரவேல் தேசமாக உருவானது 1948 மே மாதம் 14ஆம் தேதி. இது 2021 இப்போது போன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு, அதாவது திரும்பி வரது தான். அதில் என்ன இது கொஞ்சம் இந்த வீடியோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன்லேருந்து லாஸ்ட் பேட்ச் திரும்பி வந்துச்சு. இவங்க வந்த பிறகு தான் ரஷ்யாவில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு பேட்சாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து 1918 ஆரம்பித்து 2021 வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி அவங்க முதலாக மோசே தலைமையில் 400 வருஷம் கழித்து வந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு. அதை நம்ம பார்க்கவே இல்லை, பைபிளில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து செருபாபேல் தலைமையில் வந்தாங்க, அதை நம்ம கண்கள் காணல, பைபிளில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு ஓசியா 3:4-5 சொன்ன தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 1900 வருஷம் இந்த பூமியிலே காணாமல் போன ஒரு இனம், காணாமல் போன ஒரு மொழி, காணாமல் போன ஒரு தேசம், காணாமல் போன ஒரு தேசத்தின் தலைநகரம் மீண்டும் அதே இடத்தில் அதே ஸ்தானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம், அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த மொழி எபிரேய மொழி, அந்த தலைநகரம் எருசலேம் மட்டுமே. அல்லேலூயா. இதற்கு முன்பதாக ஒரு நகரம் அப்படி அல்ல, இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இதே காலகட்டத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கு, பாபிலோன் இருக்கு, தீரு இருக்கு, நினிவே இருக்கு, இதெல்லாம் காணாம போச்சு, திரும்பி வராது, எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்த அதை விட சின்ன பட்டணம் எருசலேம். கர்த்தர் சொன்னாரு, இதை நான் தூர்த்து போடுவேன், இது வேலியை எடுத்து போடுவேன், இதை மேய்ந்து விடப்படும் சொன்னார் ஏசாயா 5:6-7. அதே காரியத்தை ஆண்டவர் செய்தார். திருப்பி சொன்னாரு, அவர்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன், கூட்டி சேர்த்துட்டாரு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. யாராவது கடைசி காலம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் ஆரம்பித்து, நம்ம காலத்தில் கடைசி காலத்துக்கான அடையாளம் ஆரம்பித்து 75-76வது வருஷம் இது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக முக்கியமான கடைசி நிமிஷத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தலைமுறை என்பது 3-4 காரியமாக சொல்லுவாங்க. சிலர் 120 வருஷம்பாங்க, சிலர் 70ம்பாங்க, சிலர் 70 அல்லது பலத்தின் மிகுதினால் 80ம்பாங்க, சிலர் 40ன்னு சொல்லுவாங்க. எப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்கள் தான். ஒருவேளை ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்தோம் அல்லது டைவர்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ இருக்குதும்பாங்க. எவ்வளோ இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நமக்கு சொன்ன கடைசி கால அடையாளம், கடைசி காலம் என்பதற்கான அடையாளம் நான் சபைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன், உலகத்துக்கு இல்லை. உலகத்துக்கு இன்னும் நிறையா இருக்குது. 7 வருஷம் உபத்திரவம் இருக்குது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி இருக்குது, அதற்கு பிறகு பிசாசு கட்டவிழ்க்கப்படுதல் இருக்குது, மாக்கோகு யுத்தம் இருக்குது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. இந்த பூமியிலேயே தான் எல்லாம் நடக்கும். நான் பூமியோட முடிவை பற்றி பேசலை, நான் சொல்லுவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து. ஸோ கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்துட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டு. இதெல்லாம் கடைசி காலம் இல்லை அப்படி இப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு சொல்லப்படுகிற அடையாளம் இதுதான், துல்லியமான அடையாளம். பைபிள்ல சொன்னது இது, யாரோ தரிசனமா பார்த்து சொன்னதெல்லாம் இல்லை, வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடந்து விட்டது. இப்போ இதுல ஓசியா 3:4-5 ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வாசிக்கும் போது அதற்கு 1948க்கு பிறகு ஒவ்வொரு சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதில் வரிசை கிரமமாக இருக்கு, ஓசியாவிலிருந்து யோவேல் வரைக்கும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 சம்பவங்களை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோதான் நமக்கு நேரம் இருக்கும். இதில் இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு அவர்கள் என்ன செய்வாங்களாம், தேவனை விட்டு தூர போவாங்களாம். தேவனை விட்டு தூர போனதுனால கர்த்தர் என்ன செய்வாராம், அந்த தேசத்தை ஆண்டவர் கைவிடுவார். ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்க, அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. திராட்சை தோட்டத்தின் இல்லை, அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவருடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல் இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை அப்படின்னு இருக்கு. வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்து வாசிக்கணும். ஏன்னா அது வசனம் பாருங்களேன்,
கொஞ்சம் நம்ம கேஷுவலாக வாசிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, வாசிச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வாசிக்கணும். அதான் நான் கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன், வசனம் வாசிக்கிறவங்கள தப்பாக வாசித்தா கோச்சிக்கிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. வாசிக்கிறது தப்பு, திட்டவும் கூடாது. ஏன்னா அப்படி பழகிட்டாங்க ரொம்ப வருஷமாக. அதனால் அவங்கள திட்டினா கோச்சிக்கிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க, என்ன எங்களை திட்டுறீங்கன்னு. அவங்க சரியாகவும் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, வாசித்தா திட்டவும் கூடாதுங்கிறாங்க, தப்பாக வாசிக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னால் அது முடியல. அதனால் இப்போ நான் கொஞ்சம் அன்பாக மாறிட்டேன், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி தான் இப்போ அன்பாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். வசனத்தை ஒன்று நீங்கள் ஒழுங்காக வாசிங்க, இல்லை என்னையாவது விட்டுருங்க, நானாவது வாசித்துக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அதாவது கம்யூனியன், அப்பமும் ரசமுங்கிறது கம்யூனியன். இது ஆலயத்துக்குள் வருவதில்லை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, அது கர்த்தருடைய ஆலயத்தில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 4வது அதிகாரத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை விட்டு தூரம் போனார்கள்னு இருக்குது, தூரம் போவார்கள்னு இருக்குது, அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க அப்புறம் போய் வாசித்து பாருங்க, வரிசை கிரமமாக கொடுத்துருப்பாரு. அவர்கள் தேவன் அவர்களை கொண்டு வருவார் தேசத்துக்கு. அப்புறம் தேசத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்வாங்க, ஆசாரியப்பு கூடாரத்தில் எல்லாம் செய்வாங்க. ஆண்டவர் யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவங்க இவங்களை கொடுமையாக நடத்துவாங்க. உடனே இவங்க ஆண்டவரை போட்டு கதறுவாங்க, ஆண்டவரே எங்களை இப்படிலாம் அடிக்கிறாங்கப்பான்னு. உடனே ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்புவார், கிதியோன், எப்தா, சிம்சோன், பாராக், யாராவது எழுப்புவார். அப்புறம் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, திருப்பி பழையபடி பாவம் செய்ய அதாவது கர்த்தரை விட்டு தூரம் போக ஆரம்பிப்பாங்க. திருப்பி யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு, மீதியானர்கிட்ட கொடுப்பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கானானியர்கிட்ட கொடுப்பாரு, பெலிஸ்தியர்கிட்ட கொடுப்பாரு. இது நடக்கும். நியாயாதிபதிகளை வரிசைக்கிறவமாக சொல்லிக்கிட்டே வருவார், யார் யார் கையில் எத்தனை வருஷம் பிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் புத்திரர் இப்பவும் அப்படி தான். 1948 அவங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1900 வருஷம், 870 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு தேசம் இல்லை. அவங்க அழுது அழுது ஜோமனி கடைசி, அதுவும் சொல்ல போனால் கடைசி 30 வருஷம் ரொம்ப கொடுமை. 1918 1938 40 வரைக்கும் ஹிட்லர்கிட்ட அடி வாங்கினாங்க. அப்படி 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கணக்கு இல்லாமல் நமக்கு தெரியாது, கணக்கு மட்டும். அந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதை அனுபவிச்சாங்க. ஆண்டவரை பாட்டு கதறி கதறி கேட்க கடைசி ஆண்டவர் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு, தேசத்தை கொடுத்தாரு. தேசத்துக்கு வந்தாங்க. தேசத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தேசம் தேவனை விட்டு என்னவாயிடுச்சு, தூரம் போக தொடங்கிருச்சு. கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, அல்லது ஒரு பொருத்தனை இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படியாவது ஒரு டூர் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பேர் புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலி லேண்ட் அப்படிம்பாங்க. நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஏன் அது ஹோலி லேண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோலி லேண்டுங்கிறதுக்கான அர்த்தம் முதல்ல இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஹோலி லேண்ட்னா என்னன்னா, மற்ற மதஸ்தர் தங்கள் பாவங்களை தொலைக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே போனால் தன் பாவம் தொலைக்கப்படுது, பாவ விமோசனம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, ஹோலி லேண்ட், புனித பூமின்னு அர்த்தம், புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் போகிறதுக்கு காரணம் அவங்க பாவங்களை தொலைக்கிறதுக்கு. உங்கள் பாவமும் ஏன் பாவமும் எங்கே முழங்கால் போடுறோமோ அங்கேயே கர்த்தர் மன்னிச்சிடுறாரு. வீட்டில் போட்டாலும் மன்னிச்சிடறாரு, இங்கே போட்டாலும் மன்னிச்சிடறாரு. எங்கே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களோ கர்த்தர் அங்கேயே பாவ மன்னிப்பை கொடுத்துட்றாரு. அப்புறம் நமக்கு எப்படி இஸ்ரவேல் புனித ஸ்தலமாக மாறும்? சரி, புனித ஸ்தலம்னு சொன்னால் 1948 வரைக்கும் யாருமே அங்கே போகல, அப்புறம் அது வரைக்கும் பாவம் போவே இல்லையா அப்படின்னா அர்த்தம் அதல்ல. அது புனித ஸ்தலம் அல்ல, வாக்கு தத்தத்தின் பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட். அதுக்கு ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. ஏன் அது புனித பூமி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, புனித பூமியா இருந்தால் கர்த்தர் அருவருக்கிற எந்த ஒரு காரியமும் அதில் உள்ள இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு, மதுபானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு சிலர் கேட்கலாம், எல்லா தேசத்திலும் தான் இருக்குது, ஏன் இஸ்ரவேலை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேசத்திலும் இருக்கலாம், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய தேசம், கர்த்தர் அதை திருப்பி கொண்டாந்துருக்கிறாரு, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. அவங்க தான் சொல்றாங்க கர்த்தர் எங்களுக்கு அதை திருப்பி கொடுத்தாருன்னு. அப்ப கர்த்தர் கொடுத்த தேசத்துக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிதான், அவ்வளவுதான் விஷயம். யார்கிட்ட வேணா இருக்கலாம். இது சபைக்கும் பொருந்தும். நிறைய பேர் இப்ப சபைக்குள்ள இருக்கிறாங்க. சபைக்குள்ள இருக்கும்போது கேள்வி கேட்கறது என்ன, உலகத்துல நடக்கிறது எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வராங்க. அங்க நடக்கலையா, இங்க நடக்கலையா, அந்த சர்ச்சில் நடக்கலையா, உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும், ஆனா சபை அதை செய்யக்கூடாது.
ஏன் சபை செய்யக்கூடாது? இன்னைக்கு வாலிபர் கேட்குறாங்க, அவங்க அப்படி முடி வெட்டுறாங்க, நான் வெட்டக்கூடாதா? அவங்க அப்படி பெண் பிள்ளைகள் கேட்குறாங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு ஆடை தரிக்கிறாங்க நடிகை மாதிரி, நான் போடக்கூடாதா? என்ன காரணம்? அவர்கள் போடட்டும், இங்க யாரும் போட வேணானே சொல்லல. நமக்கென்று கர்த்தர் வேறொன்று வைத்திருக்கிறார். இது வேற ஜனம், இது மாறுபாடான சந்ததி, யாரோடையும் கலவாது. இது மாடல், உலகத்துக்கு மாடலாக இருக்க வேண்டியதுதான் சர்ச். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சபை சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எப்படி ஆயிடுச்சு? என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். நோவா காலத்தில் இருந்துச்சு பாருங்க, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோட என்ன செஞ்சாங்களாம்? பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அதே மாதிரி தான் இப்ப சபை என்னவாயிருச்சு? உலகத்தை பார்க்குது. உலகம் பயங்கர ஆடம்பரமா இருக்குது, கிராண்டா இருக்குது, அவங்க பார்வைக்கு அலங்காரமா இருக்குது, அழகா இருக்குது, களியாட்டம் இருக்கு, நல்ல உணர்வு பூர்வமா இல்ல, உணர்ச்சி பூர்வமா இருக்குது, நல்ல குத்தாட்டம் டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது சர்ச்சுக்குள்ள வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதை சபைக்குள்ள கொண்டு வந்து இங்க சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் கேட்டா சொல்றான், என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோம். எல்லாரும் பண்றதை சபை பண்ண கூடாது. உலகத்துக்கு சபை மாடல். உலகம் சபையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நேரடியா வசனம் இருக்கு, ரோமர் 12:1-2, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் என்ன தப்பு பண்ணுச்சோ அதே தப்பு தான் எங்க வருது? சபைக்குள்ள வருது. அதனால கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுமா? நீங்க வாசிச்ச வசனம் 9:4 சொல்லுது, ஓசியாவின் புஸ்தகத்துல, அவர்கள் திராட்சரசம் பானபலி வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது ஆலயத்துக்குள் வருவதில்லை. திராட்சரசமோ அப்பமோ கம்யூனியன் சர்ச்சுக்குள்ள வராதுங்கிறாரு. எப்ப வராம இருந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு 1948 பிறகு சர்ச்சுக்குள்ள கம்யூனியன் நடக்காத காலம் எது? ஏன் கொரோனா காலத்தில் நடந்துச்சு? இப்போ நீங்க என்ன சொல்வீங்க? கொரோனா மூட சொல்லிட்டாங்க, வர முடியல, அதனால தான் நாங்கள் கம்யூனியன் எடுக்கல அப்படின்னா. இப்போ கொரோனா கவர்மெண்ட் சபையை மூட சொல்லிச்சு, நம்ம மூடணும், அதில் எந்த தப்பும் இல்லை. நாம் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ்க்காக அதை செய்ய சொன்னாங்க, அது ஓகே. நான் கேட்கறது அது இல்லை. சபைக்குள்ள நம்ம கம்யூனியன் எடுக்காத அளவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் என்ன? இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன? வசனம் தெளிவா சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. சபை மேற்கொள்ள முடியாது. சபையை எந்த இதுவும் மேற்கொள்ளாது. உலகத்துல இந்த 2000 வருஷமா எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அது சபைதான் அதை மேற்கொண்டு இருக்கிறது. எல்லா வியாதியும் சபையில என்னவாயிருக்கு? சுகமாயிருக்குது. நம்மளே சாட்சி சொல்லியிருக்கிறோம். கேன்சர் சுகமாயிருக்கு, எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, மரித்தோர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வந்திருக்கிறது, எத்தனையோ கட்டிகள் மறைந்திருக்கிறது, தலைவலி சரியாயிருக்குது. எல்லாத்தையும் சபை மேற்கொண்டிருக்கு. கொரோனால மட்டும் ஏன் சபை? இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லா வியாதியை விட கொரோனா ஒன்றுமே இல்லை. இது ஒரு சின்ன வைரஸ், லங்ஸ்ல வரக்கூடிய வைரஸ். ஆனா திடீர்னு சடனா ஷூட் அப் ஆச்சு, மிகப்பெரிய லெவல்ல நடந்துச்சு. சபை, அதாவது நான் சொல்றது சபை கதவுனா இந்த கதவு இல்லை, நம்ம கதவு, நம்ம தான் சபை. இது கட்டடம், நம்ம தான் சர்ச். நம்ம கதவு மூடிட்டோம், பயம். சபைங்க நடக்காது, கொரோனா வந்துருச்சு. என்ன ரீசன்? கர்த்தர் ஏன் அனுமதி கொடுத்தார்? நம்ம கையில கம்யூனியனை கொடுக்காம கர்த்தர் தடுத்ததுக்கு என்ன காரணம்? சரி, நம்ம ஊர்ல மட்டுமானா இல்ல, உலகளாவிய, வேர்ல்டு வைட் சபை முழுக்க, உலகத்தில் இருக்க எந்த சபையிலையும் கம்யூனியன் நடக்கல. கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. கர்த்தர் கம்யூனியன் கொடுக்கலன்னா உடன்படிக்கையை நிறுத்தி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், கம்யூனியனை கொடுக்கும் ஆண்டவர் சொன்னாரு, இதை வாங்கி, இந்த பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தத்திலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஏன் உடன்படிக்கை எடுக்க விடாம தடுத்தார்? இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, திராட்சை ரசத்தின் பான பலியை வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஏன் வராம போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற காரியம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சு பார்த்துங்க வீட்டுல போய். கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ள வரும்போது அது தடுத்து நிறுத்தப்படும்ங்கிறார். அது சபைக்குள்ள ஏன் உடன்படிக்கை வேண்டாம், நீங்க உள்ளுக்குள்ள அருவருப்பை கொண்டாண்டீங்கன்னு சொல்றாரு. என்ன அருவருப்பு வந்துச்சு? உலகளாவிய அருவருப்பு. அமெரிக்கா தேசத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இஸ்ரவேல் தேசம் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அவர்கள் குற்றப்படுத்துறதுக்கு சொல்லல, அந்த காரியம் சபைக்குள்ளேயும் இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 11:8 வாசிங்க.
இல்ல வெளிப்பாடு 11:8. சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். எந்த நகரம்? எருசலேமுக்கு புறம்பே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எருசலேமுக்கு புறம்பே. ஆனா வசனம் சொல்லுது அந்த நகரம் ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும். சோதோம்ல என்ன பாவம் இருந்துச்சு? ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோதோம்ல என்ன பாவம் இருந்துச்சு? ஓரின சேர்க்கை இருந்துச்சு, எல்ஜிபிடி. இன்னைக்கு அதுக்கு பேர் என்னது? எல்ஜிபிடின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஓரின சேர்க்கை கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம். இன்னிலிருந்து பைபிள் சொல்லுது, கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு சோதோம் தெருக்களில் அவங்க எல்லாம் கூடினார்களாம். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. சோதோமில் என்ன பண்ணாங்களா? லோத்தின் வீட்டை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் இருக்கு. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இப்ப எங்க நடக்குதுன்னா எருசலேம்ல நடக்குது. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இது இஸ்ரவேல்ல எருசலேம்ல நடக்கிற பரேடு, எல்ஜிபிடி பரேடு, ஓரின சேர்க்கை பரேடு. இந்த பரேடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு எங்க யூரோப்பில், அங்கே ஸ்பெயினில், அப்புறம் யூகேல பிரைட்டனில், இப்படி ஒன்றுனா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டால் எருசலேமுக்கு வந்துருச்சு. எருசலேமில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நீங்கள் சோதோம் எப்படி இருந்திருக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களும் தெருக்கள் அலைஞ்சாங்க, இவங்களும் தெருக்கள் அலைகிறாங்க. நான் அந்த வீடியோ வேணான்ட்டு தான் வெறும் இப்படி வச்சிருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் போக போக கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி வச்சிருக்கிறோம். கவனிங்க. ஸோ அந்த எல்ஜிபிடி பரேட் இது எருசலேமில் வந்துருச்சு. வெளிப்படுத்தல் 11:8 நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடி அது ஞானார்த்தமாய் சோதோம் எனப்படும் நிறைவேறிடுச்சு. எருசலேமுக்குள்ள எப்படி வந்துச்சோ அதே மாதிரி சபைக்குள்ளேயும் வந்துருச்சு. இன்னைக்கு போய் பாருங்க, அங்க மேலை நாடுகள் எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டே வருது. சபைகளுக்குள்ள ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நிறைய ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவங்க சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்குது? எல்ஜிபிடிங்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லை. ஆனும் இதுல எங்க எதோட எப்படி மிஸ்டேக் பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். எல்ஜிபிடி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று அர்த்தம் இருக்கு. லெஸ்பியன் இருக்கு, அப்புறம் வந்து பைசெக்சுவல்னு இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்னு இருக்கு. இந்த எல்ஜிபிடி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது? ஒவ்வொரு தனித்தனி பாவம் இருக்குது. ஆனா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு இருக்காங்கல்ல, பிடின்னு இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கைகள்னு நம்ம சொல்றோம்ல, இவங்களை கொண்டு வந்து இவங்களோட சேர்த்துக்கிறாங்க. அவங்க யாரு? இந்த ஓரின சேர்க்கைக்காரங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, திருநங்கைகள்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் அன்னகர்கள்னு பைபிள் சொல்லுது. அவங்க வேற, இவங்க வேற. அவர்கள் பிறப்பிலேயே சரீரத்தில் என்ன இருக்குது? அவங்களுக்கு குறைபாடு இருக்குது. இது குறைபாடு இல்லை, திமிரு. இது என்ன கிடையாது? குறைபாடு கிடையாது. வளர 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 ரோமர்ல எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு, அவர்கள் சுபாவத்தின்படி இல்லாதபடிக்கு அவங்க சுபாவத்துக்கு புறம்பே வேற மாதிரி போறாங்க. ஒரு காலகட்டத்தில் இது வந்து இயற்கையா வர்றது கிடையாது. அவங்களுக்கு சில காரியங்களை பார்க்கறதுனால ஏற்படக்கூடியதான ஈர்ப்பு. ஒரு காலத்தில் அவங்களே மனம் திரும்பிடுறாங்க. ஆனா டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இவங்க அவங்கள இவங்களோட வச்சுக்கிட்டு இவங்க செய்யற பாவத்துக்கு அவங்களையும் துணையா சேர்த்துக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓரின சேர்க்கையாளர்கள் வேறு, அன்னகர்கள் திருநங்கைகள் வேறு. அவங்களையும் இவங்களையும் என்ன பண்ணக்கூடாது? கலக்கக்கூடாது. அவங்க இயற்கையிலேயே பிறக்கும் போதே அவங்களுக்கு சரீரத்தில் அப்படி ஒரு தாட், அவங்களுக்கு சரீரம் அப்படி அமைக்கிருக்கு. இவங்களுக்கு இப்படி இல்லை. வளர 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 இவங்களுடைய சிந்தனைகள்ல வர்றது, அப்புறம் இவங்களே மாறிடுவாங்க. அப்படி மாறினவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவங்க கடைசியில் இல்லை இது தப்பு அப்படின்னு விட்டுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த காரியம் சபை என்ன சொல்லுதுன்னா, சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. பல இடங்களில் திருமணம் நடத்தி வைக்கப்படுது. வசனத்தின்படி அது தப்பு. சபை அதை அலோ பண்ணாது, பண்ணவும் கூடாது. பண்ணினா என்ன ஆகும்? அந்த ஓசியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வந்தா மாதிரி அந்த சபையோடு கூட கர்த்தருக்கு இருக்கிற உடன்படிக்கை நின்று போகும். கர்த்தர் அந்த சபையை விட்டு வெளியே போவார். 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார் 6 முதல் 9 வசனத்துல, மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? 8:6 இருக்கும். மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் தேவ ஜனங்கள் செய்கிறார்கள். இதிலும் மேலான அருவருப்புகளை நீ காண்பாயின்னு வசனம் சொல்லும். அப்படி ஒரு அருவருப்பு தான் இந்த மாதிரி காரியங்கள். இது மேலை நாடுகள்ல இருந்துச்சு, இப்ப சர்ச்சுக்குள்ள இங்கேயும் வருது. இங்கேயும் பல அரசாங்கங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது. உலகமே ஏற்றுக்கொண்டாலும் சரி, பைபிள் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னா அது தப்பு தான். யார் சொன்னாலும் சரி, தப்பு தப்பு தான், அவ்வளவுதான். இல்லைங்க எல்லாரும் சரின்றாங்க. எல்லாரும் சரி சொன்னாலும் பைபிள் சரி சொல்லல, அவ்வளவுதான்.
ஒரு போதகர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, நான் யாரையும் என் சர்ச்சுக்கு தடை பண்ண மாட்டேன், ஓரின சேர்க்கையாளர்களை கூட நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறது தப்பே கிடையாது. இப்பவும் சொல்றேன், அவங்க வரட்டும், வந்து மனம் திரும்பணும். அதுக்கு அந்த போதகர் என்ன சொல்றாரு, பாவிகள் எத்தனையோ பேர் வராங்க, திருடர்கள் கூட வராங்க, அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்றோம். திருடனை என்ன சொல்றோம்? திருட்டை விட்டு மனம் திரும்புன்னு சொல்றோம். இப்ப நம்ம திருடனை பார்த்து என்ன சொல்றோம்? தம்பி, நீ திருடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் கிருபை உள்ளவர், உன்னையும் நேசிக்கிறார். ஆனா திருட்டு பணத்துல தசமா காணிக்க மட்டும் கரெக்டா போட்டு நான் சொல்றோம். அவன் அப்புறம் 1000 பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுவான். அப்படியே நடக்கும். திருடன் மனம் திரும்பணும். அதே தான் எல்ஜிபிடிக்கும் சொல்றோம். சபைக்குள்ள வாங்க, வர வேணாம்னு சொல்லல, வந்து மனம் திரும்புங்க. நான் அதே சுபாவத்தோட தான் இருப்பேன், இங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கம்யூனியன் கொடுக்கணும்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளதை யாருக்கு கொடுக்காதிருங்கள். அதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் சொல்றபடி இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட அருவருப்பு மேலை நாடுகள்ல இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு. நம்ம நாடுகள்ல இன்னும் வேற சில அருவருப்புகளும் இருக்கு. சபைக்குள்ள இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை என்ன செய்யறாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இந்த பெருமைகள் பேசிக்கிட்டு, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை. இந்த ஜாதி பெருமை இருக்கல, நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். ஜாதி பார்க்கிற ஒருத்தன் கூட பைபிளை மறுதலிக்கிறான்னு அர்த்தம். பைபிளை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஜாதி கிடையாது. ஏன் கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆதாம் ஏவாள்ல இருந்தா முழு உலகமும் உண்டாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதி பேர் விசுவாசிக்கிறாங்க, பரவாயில்ல. மீதி பேருக்கு என்ன கணக்கு? ஆதாம் ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் படைச்சது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பவும் முக்காவாசி தான் வந்திருக்கு. நீங்க என்ன ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்லை, நீ ஜாதியை பற்றி பேசுகிற, பின்னாடி எங்கே வந்து முடிப்பேன்னு தெரில, எதாக இருந்தாலும் நீ சொல்லு, பின்னாடி பார்த்துக்கலான்றீங்களா? நான் 3வது முறையாக கேட்கிறேன், கடைசி முறையாக. ஆதாம் ஏவாள் தான் முதலாக கர்த்தர் படைச்சார்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? எங்க அப்பா, சண்டே கிளாஸ் நடத்தி தான் கேட்க வேண்டியிருக்கு போங்க. ஒரு ஆதாம் ஏவாள்ல இருந்து உலகம் வந்திருக்கோன்னா, ஒரு அப்பா அம்மாக்குள்ளேருந்து இத்தனை ஜாதி எப்படி வரும்? ஒரு அப்பா அம்மாக்குள்ளேருந்து ஒரு ஜாதி தானே வரும். ஒரு அப்பா அம்மாவுக்கு 3 பேர் பிறக்கிறாங்க, 3 பேர் 3 ஜாதியா இருக்க முடியுமா? உங்க கணக்குக்கு சொல்றேன், இருக்க முடியாதுல்ல. அப்போ ஆதாம் ஏவாள்ல இருந்தா எல்லாம் வந்துச்சுன்னு விசுவாசிச்சிங்கன்னா ஜாதியை நம்பக்கூடாது. இல்ல, ஜாதி இருக்கு நீங்க நம்புனீங்கன்னா பைபிளை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டதான அருவருப்பு தலை விரிச்சு ஆடுது. சபைக்குள்ள உட்காந்துருக்கான், ஆண்டவர் சொல்வாரு இந்த ஜாதி பிசாசு பாரு. நான் சொல்றேன், அவர் சொன்ன விஷயம் வேற. நான் சொல்றேன் இந்த ஜாதி பிசாசு. சபைக்குள்ள உட்காந்துருக்கோம், அது நல்லா தான் இருக்கும், மறைஞ்சு உட்காந்துருக்கோம். 18 வருஷமா ஒரு அம்மா கூனியோட இருந்தாங்கல்ல, அது பிசாசு இருக்கிறதே தெரியல. அதே மாதிரி நிறைய பேருக்குள்ள அந்த பிசாசு உட்காந்துருக்கோம். எப்ப வரும் தெரியுமா? பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும் போது எட்டி பார்க்கும் அந்த பிசாசு. அவங்க கேட்பாங்க, எனக்கு நான் பார்க்கறது இல்லைங்க, சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஊர்ல போனா ஒத்துக்க மாட்டாங்க, நீ பரலோகத்துக்கு போனா கூட தான் அவன் ஒத்துக்க மாட்டான், அதனால பரலோகத்துக்கு போகாம விட்டுருவீங்களா? யோசித்து பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்? இன்னைக்கு இப்படிப்பட்ட அருவருப்புகள் இங்க இருக்கு. அவனுக்குள்ள அந்த அருவருப்பு, அது பிசாசுடைய இன்னொரு டூல். ஜாதி பிசாசுடைய இன்னொரு டூல். இங்க அதை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அது இங்க உட்காந்துக்கிட்டு பிசாசுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்கள பார்த்தா பிசாசே பயப்படுவான். எதை வேணாலும் செஞ்சுவிட்டு, பிசாசு தான் என்ன அப்படி செய்ய வச்சுச்சு. அவன் வசனம் சொல்லுது, பிசாசு டெய்லி போய் கர்த்தர்கிட்ட என்ன சொல்றான்னா முறையிடுறானாமா, குற்றப்படுத்துவானா நம்மள. நான் நினைக்கிறேன் அவன் சொல்ற ஒரு குற்றம் என்னவா இருக்கும்னா, ஆண்டவரே நான் பாதி தான் செஞ்சேன், மீதி எல்லாம் இவனுங்க தான் செய்யறானுங்க. செஞ்சுட்டு பழிய யார் மேல போடுறானுங்க? ஏன் மேல போடுறானுங்க. இவனுங்களா சபையில் உட்காந்துக்கிறாங்க, இவங்களா பல சேட்டைகளை பண்றாங்க. அவரா சொன்னாரு, சபையில் இருக்கிற பிசாசா சொன்னா அவங்கள சபைக்குள்ள உட்காந்துட்டு இவ்வளவு வேலை பண்ண சொல்லு. உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சபைகளுக்குள்ள எத்தனை டிவோர்ஸ், சபைக்குள்ள எத்தனை விதமான அருவருப்பான உறவுகள். நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பவும் சொல்வேன், நீங்க அடுத்து என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இனிமேட்டு இந்த ஆளை கூப்பிட வேணான்னு சொல்லலாம். அவ்வளவுதானே செய்ய முடியும். கூப்பிடாதீங்க. ஆனா இப்ப கூப்பிட்டுட்டீங்கல்ல, நான் பேசிட்டு தான் போவேன். இப்போ நீங்கள் அடுத்து கடைசியாக என்ன சொல்வீங்க? இனிமேட்டு எம்டி ஜெகனை இனிமேட்டு கூப்பிடாதீங்க, ஆனால் இன்னைக்கு நான் பேசிட்டு தான் போவேன். இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. சபைக்குள்ள உட்காந்துட்டு பவுல் எழுதுறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, புறச்சாதியார் இடத்திலும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. வெளியே இருக்கிறவங்ககிட்ட கூட என்ன இல்லையாமா?
இவ்வளோ மோசமான அருவருப்பு இல்லையாமா இங்கே உட்காந்துருக்க. அதான் நான் சொல்கிறேன், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க. பிரதர் சிஸ்டர் கூப்பிட்றது தான் பிரதர், கூப்பிட்றது தான் சிஸ்டர். சிந்தனை ஃபுல்லாக கரப்டட், மைண்டு ஃபுல்லாக கரப்டட். புறஜாதியாரே பரவாயில்ல, அந்த அளவுக்கு அக்கிரமம் சபைக்குள்ள நடக்குது. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வட்டிக்கு விடுறான், சபையிலேயே வட்டிக்கு விடுறான். வெளியே 10 வட்டி, உள்ள 5 வட்டி. கேட்டால் நியாயமான வட்டியாமா. வட்டிக்கு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதே, கர்த்தர் அநியாய வட்டிக்கு தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்றாங்க. சபைக்குள்ள உட்காந்துருக்கு, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார்னு நினைச்சுக்காதீங்க. கொரோனா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம். மொத்த உலகத்தின் கதவையும் மூடி போட்டார். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கு ஆகும், திராட்சை ரசத்தின் பானபலி வார்ப்பதும் இல்லை. அப்பத்தையும் ரசத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு, கர்த்தர் நிறுத்திட்டாரு. அப்ப புரியணும் ஏன் அப்பம். நீங்க எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க தெரியுமா? உலக பிரகாரமாயே பாக்குறீங்க. கொரோனா கொரோனான்னு. கொரோனா இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும். உதாரணமா பாருங்க, தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே நியாயமா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏன் பஞ்சம், பஞ்சம் வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷனை கூப்பிட்டு, கலெக்டரை கூப்பிட்டு, மந்திரியை கூப்பிட்டு, ஏன்பா பஞ்சம் வந்துச்சு, மானியத்தில் அரிசி கொடுக்கலாமா, கோதுமை கொடுக்கலாமா, இப்படி தானே யோசிப்போம். ஆனால் தாவீது என்ன யோசிச்சான்னா, ஆண்டவரே என் நாட்டில் ஏன் பஞ்சம் வந்துச்சு, வர்றதுக்கு என்ன காரணம் போய் அவன் ஜெபம் பண்ணானா, கர்த்தர் சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி சிந்தப்பட்டது, அதற்கு காண காரியத்தை இப்போ நான் பஞ்சத்தில் பழி வாங்குறேன்னு. இப்போ உடனே அவன் என்ன பண்றான்? அந்த கூட்டத்தை கூட்டு அவர்களுக்கு தேவையானதை செஞ்ச உடனே தேசத்தை விட்டு பஞ்சம் நீங்கிற்றுன்னு இருக்கு. அப்ப தேசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கும். உலகம் அதை உலகத்தின் காரணமா பார்க்கும். நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி பார்க்கணும். அப்பதான் நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் பர்சன். யோசிச்சு பாருங்க, எகிப்துல வாதை வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு. பார்வோனை பொறுத்த வரைக்கும் அது கொள்ளை நோய். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அனுப்பினார். அதான் ஸ்பிரிச்சுவலி பார்க்கறது. நம்ம இப்ப ஸ்பிரிச்சுவலி பார்க்கறது இல்ல, எதை பார்த்தாலும் உலக பிரகாரமா அவங்க பார்க்குற மாதிரியே தான் நம்மளும் பார்க்குறோம். கடைசி காலத்தில் இவ்வளவு இயற்கை பேரழிவு, நம்ம நாளைக்கு நாளைக்கு பார்க்க போறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் என்னைக்காவது ஸ்பிரிச்சுவலா பார்க்குறீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணராது. என்ன உணர்வு இல்லை? கர்த்தர் தான் செய்யறாருங்கிற உணர்வு இல்லை. கொரோனா வந்துச்சு, எத்தனை பேருக்கு கர்த்தர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கு, அல்லது கர்த்தர் இதில் ஏதோ சொல்ல விரும்புறாருன்னு யோசிச்சுங்க. உலகத்தார் மாதிரியே தான் நீங்களும். கொரோனாவுக்கு மருந்து கிடைக்குமா, மருந்து கிடைக்குமா, மருந்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாலே நம்ம தான். உலகத்துக்கே எந்த வியாதிக்கும் மருந்து எங்க தான் இருந்துச்சு? சபைக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா சபையே மருந்துக்கு அலைஞ்சிச்சு. காரணம் என்ன? உலக பிரகாரமாய் மாறிட்டோம். கர்த்தர் அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல விரும்புறாருன்னு கேட்கல. அதனுடைய விளைவு என்ன? அப்பமும் ரசமும் கர்த்தர் நிறுத்திட்டார். அப்ப நமக்கு தோணணும்ல, ஏன் திடீர்னு கம்யூனியன் நின்றுச்சு, ஏன் அப்பமும் ரசமும் கொடுக்க விடாம ஆண்டவர் நிறுத்திட்டாரு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா தானே கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நாம அதை கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் மாதிரி ஆயிட்டோம். கர்த்தர் எப்போ சபைக்குள்ள இந்த அருவருப்பு இருந்துச்சோ தெரியப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் அனுமதி கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்திலேயே சீக்கிரம் சபை திறந்தது இந்தியாவில் தான். கொரோனாவுக்கு அப்புறம் சீக்கிரம் சபை திறந்தது இந்தியாவில் தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான். செப்டம்பர் மாதமே சபையெல்லாம் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பல நாடுகளில் வருஷ கணக்கில் கர்த்தர் அனுமதி கொடுக்கல. கனடாலெல்லாம் 2022, 23 தான் திறந்தாங்க. பல நாடுகளில் 21, 22 தான் திறந்தாங்க. ஆனால் நமக்கு 2020 செப்டம்பர்லேயே திறப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உணர்த்துறார். அந்த உணர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனம் திரும்பிட்டா கர்த்தர் சபையை மீண்டும் திறக்க அனுமதி கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி தேவன் என்ன அனுமதிச்சிருக்கிறார்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரெபேக்காள் வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. இப்போ நீங்களா தான் என்ன பண்ணியிருப்பீங்க? நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? இமிடியேட்டாக ஸ்கேன் சென்டர், இமிடியேட்டாக டாக்டர், அவருக்கு ஒரு 5000 ரூபா ஸ்கேன் எடுக்கணும், 2000 ரூபா ஸ்கேன் எடுக்கணும், கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும், இல்லை அவரை போய் பார்த்து கடைசியாக அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை பிள்ளை பிறண்டு படுத்திருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோதான். ஆனால் அதுவே கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா, உன் வயிற்றில் 2 சந்ததி உருவாகி இருக்கிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், மொத்த ஹிஸ்டரியும் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கறதுக்கும் வேர்ல்ட்லியாக பார்க்கறதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். இதே தான் எல்லாத்துலேயும் பார்க்கணும். நாம் அப்படி பார்க்கறது இல்லை.
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேசத்துக்குள்ள எல்ஜிபிடி அருவருப்பை அலோ பண்ணாங்களோ அதே மாதிரி சபைக்குள்ள எல்லா அருவருப்பும் வந்துருச்சு. சபை அருவருப்பை விட்டு சபையை விட்டு அருவருப்பை வெளியே தள்ளணும். இல்லை நடக்காது, அப்படி இல்லை, நம்ம அதெல்லாம் ரொம்ப சகஜம், உலகத்தோட ஒத்து வாழணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் சபையை விட்டு வெளியே போவார், இன்னொரு நாள் கம்யூனியனை கர்த்தர் நிறுத்தி போட்டார். அதான் நடந்துச்சு. இது 9:4-5 ஓசியாவின் புஸ்தகத்தில் நடைபெற்றது. கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. இப்போ கர்த்தர் கிருபையா திறந்திருக்கிறார். திருப்பி நான் ஒன்று சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. இப்போ இதை விட மோசமான ஒன்று வருகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கு. ஐநா சபை WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் பூமிக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பூமியானது மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்க. சபை மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா பூமி பாதிக்கப்படும் போது சபையும் பாதிக்கப்படும். எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அதே மாதிரி தான் திருப்பியும் சொல்றேன், உலகம் முழுக்க வரும். அது தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இல்லைன்னா உலகத்தோட சேர்ந்து நம்மளும் பாதிக்கப்பட வேண்டி வரும். இப்ப கர்த்தர் கிருபையா நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில், இதே காலகட்டத்தில் சில சம்பவங்கள் நடக்கும்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஓசியால கர்த்தர் சொன்னார். அது கொரோனா நேரத்தில் கரெக்டா நடந்துச்சு. வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த 12:1 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம். அதில் 3-4 விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த வசனம் சொல்லுது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடருகிறான் அப்படின்னு இருக்குது. காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேயறதுனா என்ன? பொதுவாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், யாருக்குமே தெரியாமல் இருக்காது. என்ன சங்கீதம்? 23ஆம் சங்கீதம். என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அதோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன புல்லு மேயறான்னு அர்த்தமா? அதோட அர்த்தம் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக பாடியிருப்பார், பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்பவரே அப்படிம்பார். அதோட என்ன அர்த்தம்னா, எனக்கு பலமுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். ஒரு ஆட்டுக்கு எப்படி ஒரு பசுமையான புல்லு பலமான ஆகாரமாக இருக்குதோ, அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு? மேய்க்கிறார். அது ஆகாரம், எனக்கு பலன் அப்படின்னு அர்த்தம். கடைசி காலத்தில் எப்ராயிம் எதை மேய்வானா? காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய முடியுமா? காற்றை சாப்பிட முடியுமா? காத்துனால சர்வை பண்ண முடியுமா? இப்போ நம்ம ஆக்சிஜன் அதை விட்டுருங்க, இதை தவிர்த்து ஒரு மனுஷன் காத்துனால வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது காற்றினாலே வாழுகிற காலம். காற்று தான் மிகப்பெரிய பிஸ்னஸ். இன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான நம்பர் 1 ரோலை ஒரு 5 பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா அதில் நம்பர் 1 5 அந்த ஃபர்ஸ்ட் ரோலை காத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடியதான இன்டர்நெட், நாம் சொல்லக்கூடிய வைஃபை, ப்ளூடூத், அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான இந்த சேட்டிலைட் எல்லாமே எதன் அடிப்படையில் இயங்குகிறது? காற்றின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவருக்கும் செல்ஃபோன் வச்சுருக்காரு, நீங்களும் வச்சுருக்கீங்க. உங்கள் 2 பேருடைய செல்ஃபோனுக்கு நடுவுலையும் எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்லை. ஒயர்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா வீடுகளில் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி போகும். அது அப்படியே வீட்டிலேருந்து வாசல் வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு டவருக்கு போகும். அங்கேருந்து டவர் கம்பமாக போகும். அது கம்பி உள்ள முறை, கம்பி உள்ள தந்தி முறைன்னு சொல்லுவாங்க. இது கம்பி இல்லா தந்தி முறை, ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு பேர் கார்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எதை அடிப்படையாய் கொண்டு? காற்றை அடிப்படையாய் கொண்டு. அதிலும் பர்டிகுலரா காற்றை மேய்ந்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அனுப்புறீங்களா ஒவ்வொரு காரியமும் அத்தனையும் எதுல தான் டிராவல் ஆகுது? எதுல டிராவல் ஆகுது? காத்துல டிராவல் ஆகுது. நீங்க அனுப்புற வீடியோ, நீங்க அனுப்புற இமேஜஸ், நீங்க அனுப்புற மெசேஜஸ், அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அது எக்ஸ் தளமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எதுல வேணா அனுப்புங்க, எல்லாமே எதுல தான் போகுது? காத்துல தான் டிராவல் பண்ணுது. இப்போ அதைத்தான் நம்ம படிக்கிறோம். டிஜிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. முழுக்க முழுக்க எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கு? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இமெயில் எல்லாம் எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. கிளவுட்னா என்ன? காத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டது.
இந்த காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இப்போ காற்றுல தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டிஜிட்டல் எல்லாமே எதில் படிக்கிறோம்? காற்று வழியாக வந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் காற்றை மேய்தல். இன்னொரு காற்றை மேய்தலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜையும் நீங்கள் அனுப்புகிறவர் படிக்கிறார்ல, அதே மாதிரி இன்னும் 2 பேர் படிக்கிறாங்க, இன்னும் 2-3 பேர் படிக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் அனுப்புகிறவர் தானே படிக்கிறாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. அல்லது ஒவ்வொரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணும்போது பர்மிஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பர்மிஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம எல்லாரும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப் ஓப்பன் பண்ணி உடனே உள்ளே போயிடணும், ஃபோன் ஆன் பண்ணி உடனே உள்ளே போயிடணும். அவன் எதுக்கு பர்மிஷன் கேட்குறான், ஏன் கேட்குறான் நம்ம என்றைக்குமே கேட்டதே இல்லை. அந்த பர்மிஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் கூட அது இருக்கு, நீங்கள் அனுப்புகிற செய்தி எல்லாம் எங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கும்னு சொல்லுது. நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஓகே சரி வச்சுக்கோ, நமக்கு என்ன. அடுத்து நீ அனுப்பக்கூடியதை எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த என்கிரிப்டட்னு ஒன்று வந்திருக்குது, தேர்ட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போவாதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கு, தேர்ட் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட், ஒயிட் ஹவுஸ் சொல்கிறோம்ல, நெசட்னு சொல்லுவாங்க, அதில் கூப்பிட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கேள்வி பதில் செக்ஷன் வச்சாங்க. அப்போ அதில் கேட்டாங்க, உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறதான இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போக வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ அதோட சிஇஓ வந்து அதாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த காங்கிரஸ் எம்பி சொல்றாரு, அந்த கதைலாம் வேணாம், எஸ் ஆர் நோ நேரா சொல்லுன்னாரு. அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. உடனே இவரு நேரா சொல்லு அப்படின்னாரு. உடனே அவரு எஸ் போக வாய்ப்பு இருக்கு, ஆனால் போகாம தடுக்கிறதுக்கு உங்களாலையும் முடியும்னு கதை சொன்னாரு. ஆனால் போகும். இப்போ கூட செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அனுப்புகிற செய்திகள் மற்றவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யாரோ படிக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? அனுப்பிட்டு டெலிட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அறிவாளி இருக்க, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன், யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, அனுப்புனவருக்கும் தெரியாது. டெலிட் ஃபார் எவ்ரி ஒன், ஓ அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒன்று வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கீங்க. பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, என்ன ஆகும்? நீங்கள் வச்சிருக்கிறது தான் இமெயில் தான், அல்லது வாட்ஸ்அப் தான், அல்லது ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு ஆப் தான். நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கா? அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு அவன் ஒன்று கொடுக்குறான்னா, ஒன் டைம் பாஸ்வேர்டு, இது வழியாக போங்க, உள்ளே போயிடலாம், போயிட்டு பாஸ்வேர்டு மாற்றிக்கங்கன்றானா, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வழியாக அவன் போக முடியாது. முடியுமா? முடியாதா? அப்புறம் என்ன பாஸ்வேர்டு? என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு என்பது நமக்கு கண் துடைப்பு, நமக்கு ஒரு நம்பிக்கை. யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறத வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது மெயிலோ அல்லது தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு பொருளை கேட்டு அனுப்புங்க. ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு பிராண்டடாக இருக்கணும், ஆனால் ஒரு கூலிங் கிளாஸ், இல்லை ஒரு காரு, இல்லை ஒரு மோட்டர் பைக், இல்லை ஒரு பிராண்டட் ஷர்ட், ஏதோ ஒன்று நீங்கள் 2-3 தடவை கேட்டு அனுப்புங்க. எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும், எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு கேளுங்க. அடுத்த 2வது நாள் 3வது நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆடு ஒன்று வரும். உங்கள் இமெயிலில் சைடில் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் கீழே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆடு உங்கள் கண்ணில் படும். கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுன்னா, இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம், கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் என்ன சொல்வீங்கன்னா, இதை தேடிக்கிட்டே இருந்தேன், கர்த்தரே எனக்கு அதை காண்பித்தார். நம்மால் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆள் பாருங்களேன், கொஞ்சம் அப்படி போயிடுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இது எப்படி வந்துச்சு? நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அங்கே வருது. நீங்கள் வெரி சிம்பிள் தான். கூகுளில் போய் பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுங்க, நீங்கள் டைப் பண்ணி முடிச்சு ஒரு வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது ரிசம்பிளன்ஸாக எல்லா வீடியோவும் கீழே இருக்கும். அது உங்களுடைய மைண்டை படிக்குது, இவர் இதை விரும்புகிறாரு. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, அது இன்னும் மோசம். தயவு செய்து சொல்கிறேன், காற்றை மேய்கிற காலம் இது. உங்கள் டேட்டா தான் இன்னைக்கு பயங்கரமான காசு. டேட்டா என்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, டேட்டாஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கடைக்கு போகிறீங்களா, கேஎஃப்சி எங்கே வேணால் போகிறீங்களா, போன உடனே ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஜெராக்ஸ் கடையில் கூட கேட்குறாங்க உங்கள் ஃபோன் நம்பர். எது கேட்குறாங்க? கேட்கறதுக்கு காரணம் என்ன? உலகம் முழுவதும்
குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கம்பெனியும் 100லேருந்து 200 டேட்டா என்ட்ரி சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுடைய நம்பர், உங்களை பற்றினதான டீட்டெயில்ஸ், நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டட், எதுக்கு பின்னாடி நிறைய சர்ச் பண்ணுறீங்க, எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எந்தெந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்க, எதை நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மொத்தம் கலெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமலேயே கலெக்ட் பண்ணப்படுகிறது. இதான் டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றின டேட்டாஸ் எடுக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. வேணான்னு சொல்ல உங்களால் முடியாது. ஏன்னா ஃபோன் இல்லாமல் இப்போ என்ன செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, எதுவுமே முடியாது. நம்ம தான் பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் ஃபோன் கொடுக்க வேணான்னு சொன்னோம். அப்புறம் கொரோனா வந்துச்சு, நம்மளே ஃபோன் வாங்கி கொடுக்குற காலமாகி போச்சு. நம்மளே ஃபோன் வாங்கி கொடுக்குறோம். அதனால் இப்போ ஃபோன் இல்லாமல் முடியாது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 100 செல்ஃபி எடுக்கிறாங்க. எதுக்கு அது அவ்வளோ செல்ஃபி எடுப்பிய? என்னை பொறுத்த வரைக்கும், நான் பைபிளை படித்த வரைக்கும் செல்ஃபியும் கடைசி கால அடையாளம் ஒன்று தான். என்னங்க சொல்கிறீங்கன்றீங்களா? சும்மா வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள், நல்லா கவனிங்க, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடைசி கால கொடுமையான காலங்கள் என்பதற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அவ்வளவுதான் செல்ஃபி. செல்ஃபினா என்ன? தற்பிரியம். நம்மள நாமே போட்டோ எடுத்து பார்த்துக்கிறது. இப்படி ஒன்று எடுக்குது, இப்படி ஒன்று எடுக்குது, அப்படி ஒன்று எடுக்குது, வாயை கோணலா வச்சு எடுக்குது, நீட்டி எடுக்குது. அப்படி எடுத்து 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 பார்த்தீங்கன்னா ஒரே அம்மா தான், ஒரே பையன் தான், 300 செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. சிலருக்குலாம் அந்த செல்ஃபி மேனியா வந்துடுச்சு. ஏன் அப்படி செய்விய? இப்போ பாருங்க, கொஞ்சம் பேர் இருக்கான், எது பண்ணாலும் ஸ்டேட்டஸ். சாப்பிட்றது ஸ்டேட்டஸில் போடுறான். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், நம்ம போய் இப்போ ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா முந்தையெல்லாம் வந்தவொடனே ஜோம் பண்ணுவோம்ல, இப்போ ஜோம் பண்ண முடியாது. இரு 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 டாப் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறான். ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா, அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆன்லைனில் போயிடுது ஸ்டேட்டஸில், நாங்கள் இப்பொழுது KFCயில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சாப்பிட்டோன்னு உங்களுக்கு ஏன் வயிறு வரியுது தெரியுமா? அவன் ஒருத்தர் சாப்பாடெல்லாம் உட்காந்துருக்கான்ல, அவன் பார்த்துட்டு சொல்கிறான், எங்கேயோ உட்காந்து தின்னுக்கிட்டு திரியிறான். உடனே ஆன்லைனில், இம்மிடியட்டாக ஆன்லைன், எது ஒன்று வந்தாலும். ஒருத்தரை நீங்கள் போட்டிருக்கிறாரு, நாங்கள் குடும்பமாக புறப்பட்டு டூர் போகிறோம்னு போட்டு வச்சிருக்காரு. இது யாருக்கு போடுவாரு? அந்த ஊர் திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, ஃபேமிலியாக புறப்பட்டு போகிறோம், நீங்கள் வேணா வாங்க. எதுக்கு போடுவிய? இங்கே பாருங்க, வீட்டில் அம்மா பக்கத்தில் தான் படுத்து கிடக்கிறாங்க கட்டில்ல. அந்த அம்மா கிட்ட ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்ல மாட்டான், ஸ்டேட்டஸில் வச்சிருக்க. அந்த அம்மா கிட்ட ஃபோனும் இல்லை, அதுகிட்ட ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை. ஃபோன் ஹாப்பி மதர்ஸ் டே, ஐ லவ் மை மம்மின்றான். அந்த அம்மா பாவம் போல படுத்து கிடக்க, அதுக்கு காப்பி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் காலங்கத்தால். அதுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே. அந்த அம்மா ஃபோனா பார்க்க போகுது. என்ன இது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு மொத்தமாக சொன்னால் கூட பரவாயில்ல. ஒய்ஃபுக்கு பர்த்டே, அவரு என்னமோ விதத்தில் லவ் தெரிவிக்கிறார், அது அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள தானே. அதை எடுத்து ஏன் ஸ்டேட்டஸில் வைப்பிய? அவன் டென்ஷன் ஆகிறான் பார்த்துட்டு. ஏன் டென்ஷன் ஆகிறான்றது அவன் இஷ்டம். எதுக்கு சொல்கிறேன், எதை எடுத்தாலும் பப்ளிக் பண்ணுற காலம் இப்போ ஆகிப்போச்சு. ஆனால் ஏஐ காலம் வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி. உங்களுடைய ஒரு வீடியோ கிடைச்சா போதும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். உங்கள் வாய்ஸ் கிடைச்சா போதும், உங்கள் வாய்ஸை வச்சுக்கிட்டு எப்படி வேணால் அருவருப்பாக மாற்ற முடியும். இப்போ நம்ம உங்கள் வாய்ஸே எடுத்துக்கலாம், நீங்கள் சினிமா பாட்டே பாட மாட்டீங்க, உங்கள் வாய்ஸை வச்சு சினிமா பாட்டு பாடுற மாதிரி மாறிடலாம். இப்போ பாருங்கள், செத்து போனவங்கெல்லாம் மீண்டும் வந்து பாடுற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. செத்து போன எத்தனையோ பேர். இப்போ நம்ம ஒரு காலத்தில் பைபிள் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. என்னைக்கு நம்ம பைபிள் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8:8 வாசிங்க. 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து
இப்போ 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 இந்த ஏஐ டெக்னாலஜியில் நடக்கிற விஷயத்தையும் இதையும் வச்சு படிச்சு பாருங்க. நீங்கள் கண்டது முன்னே இருந்தது ஒரு பின்னணி பாடகர் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அல்லது ஒரு நடிகர் முன்னாடி இருந்தார், இப்பொழுது இல்லை. திருப்பி அவரை கொண்டாந்தாச்சு. இப்போ திருப்பி அவர் படத்தில் பாடுறாரு, இப்போ திருப்பி அவர் கேம் வந்து விளையாடுறாரு. இப்போ ஒரு மிகப்பெரியதான எத்தனையோ மில்லியன் செலவு பண்ணி அமெரிக்காவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க. எல்விஸ் பிரிஸ்லி திருப்பி வந்து பாட போகிறார் லைவா. அவர் வந்து 1970s இருந்தாலும் ஒரு பாப் மியூசிஷியன், ராக் கொண்டு வந்தவர். அவரை திருப்பி கொண்டு வர போகிறாங்க. எல்விஸ் பிரிஸ்லி இன்னும் கொஞ்ச நாள்ல மைக்கேல் ஜாக்சன் வருவார். ஏஐல கொண்டு வருவாங்க, ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாட வைப்பாங்க. முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது மீண்டும் ஏறி வருகிறது. டெக்னாலஜி அதுக்கு உதவி செய்ய தொடங்கிருச்சு. அதுக்கு தான் சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய டேட்டாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்லைன்ல இல்லாமல் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நல்லது. உங்களுடைய ஆதார் ஒன்று போதும், உங்களை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் காற்றை மேய்கிற காலம் வந்துருச்சு. அந்த 12:1 சொல்லுது, காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அடுத்து அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். அவ்வளவுதான். எவ்வளவு என்னைக்கு இருக்கு பாருங்க பைபிள்ல. இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு, காத்தை வச்சுக்கிட்டு பொய்யையும் கேட்டையும் என்ன பண்ணுவாங்களாம்? நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இன்னைக்கு மீடியாவை வச்சுக்கிட்டு டிவி நியூஸ், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு வர நியூஸ் எல்லாம் பாருங்க. 2 வகை தான். ஒன்று பொய், இன்னொன்று கேடு. ஒன்று அதில் வரது 50%க்கு மேலே பொய், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான். எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம். 2வது கேடு. நல்ல விஷயத்தை படிக்க இப்ப ஜனங்கள் என்னவா இல்லை, தயாரா இல்லை. சென்சேஷனல் நியூஸ்ன்ட்டான். அதுக்கு வர்ற விஷயம் எல்லாம் வித்தியாசமா கொடுமையான விஷயம். அப்படி போட்டா தான் நீங்களும் பாப்பீங்கன்ற மாதிரி வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, எவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு பாருங்க. ஒரு தப்பான விஷயத்தை நீங்க பண்ணி பாருங்க, ஒரு நெகட்டிவான விஷயத்தை, இல்ல ஒரு யாரை பத்தியாவது ஒரு மோசமானவர்னு நீங்க போடுங்க, எவ்வளவு வைரலா போகுதுன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு இதான் காலம். பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிற காலம். காற்றின் வழியாக ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்னது நம்ம காலத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு சிலருக்குலாம் ஒரு ஊழியம் இருக்கு, நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஊழியம் தெரியுமா? ஃபார்வர்ட் மினிஸ்ட்ரி. அதுக்கு பேர் என்னது? எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்றது. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், அதுல என்ன இருக்கு, ஒன்றும் தெரியாது. வந்த உடனே அது உண்மையா பொய்யா ஆராய்ந்து கூட பார்க்கறது இல்லை. இமிடியட்டா 5 பேருக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு பொழப்பு. நிறைய பேருக்கு இது ஒரு வேலை. எதை வந்தாலும் ஃபார்வர்டு அனுப்பி, எனக்கு ஒருத்தர் அனுப்பிடுவாங்க. நான் அனுப்பினோட ஃபோன் பண்ணி கேட்பேன், இது என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு. பார்க்கலையே பாஸ்டர். அவங்க என்ன செய்யல, அத மேல அந்த தமிழில் இருக்கும்ல, மேல 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னா எனக்கு ஃபார்வர்ட். ஜப்பான்ல கொள்ளை நோய், எம்டி ஜெகனுக்கு அனுப்பிவிடு. இப்ப நம்மளை எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னா, கொள்ளை நோய், பூகம்பம், பஞ்சம், 3ஆம் உலக யுத்தம், நாசமா போனது எதா இருந்தாலும் இவருக்கு அனுப்பேன். ஏன்னா இந்த ஆள் அதுக்கு தான் இருக்கிறாரு. ஒரு குரூப் இருக்கு, எனக்கு அனுப்புறது மட்டும் இல்ல, அப்படியே ஃபார்வர்ட். எது எடுத்தாலும் ஃபார்வர்ட். ஏதாவது ஒரு ஊழியக்காரனை பத்தி வீடியோ போடட்டும், உடனே ஃபார்வர்ட் போட்டு பாத்தியா அந்த வீடியோவை. ஏன்னா அந்த வீடியோ போட்டவர் பிபிசி நிருபர். இவங்க நம்பிக்கை. அவர் எங்க போய் உட்காந்து கேட்க போறான்? அவன் எவன் சொன்னதையோ கேட்டிருப்பான், அது அவன் காதுக்கு வந்திருக்கும், அதை எடுத்து போடுறான். அது உண்மையா பொய்யா? அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருக்கிறார். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருக்காரு. எம்டி ஜெகனின் சொந்த வீட்டை பாருங்கள், 4 ஃப்ளோர் இருக்கு. அவர் போட்டது கூட பரவாயில்ல. எங்க வீட்டு ஓனர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா வீடு வாங்கியிருக்க, சொல்லவே இல்லை நீ. என் நிலைமையை நினைச்சு பாருங்க. சரின்ட்டு நானும் அந்த வீடியோ போய் பார்த்தேன். வீடு எப்படி தான் இருக்கு பார்ப்போம். பார்த்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோடைய ரிசப்ஷனை வச்சிருக்கான் உள்ள. எங்க வீட்டுடைய முகப்பாமா அது. எங்க வீட்டு ஓனர் கேட்குறாரு, இவ்வளோ அழகாக கட்டியிருக்க, சொல்லவே இல்லை எங்கிட்ட. நல்ல வேலை அவர் வாடகை ஏற்றல அடுத்த மாதம். இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ கம்மியாக வாடகைன்னு. இவங்க பண்ணுறது பத்தாம நல்லதும் நடக்குது. என்ன நல்லது நடக்குன்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் போட்டு விட்டார். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது.
சரி சொல்லுவோம். ஒருத்தர் போட்டு விட்டார், எம்டி ஜெகனை ஊழியத்துக்கு கூப்பிட்டால் இத்தனை 1000 கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. எனக்கு அவளை தரமாட்டாங்க. என்னடா அவன் இப்படி போட்டு விட்டாரே அவரு, இத்தனை 1000 நமக்கு எங்கே கொடுப்பாங்க? அப்புறம் அவரே அதில் போட்டிருக்காரு, இவ்வளவு இருந்தால் எம்டி ஜெகன் வருவார் அப்படின்லாம் போட்டார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நமக்கு இவ்வளோ தரல ஒன்று, இப்போ எத்தனை பேர் நம்மளை மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க இனிமேட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அடுத்த வாரத்துலேருந்து பார்க்குறேன் எல்லாரும் அந்த ஆஃபரிங்கை தராங்க. எனக்கு அவர் எவ்வளோ போட்டாரோ அவ்வளோ தராங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஆண்டவர் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஒரு ஆளை வச்சு பண்ணியிருக்கிறார். அப்புறம் நான் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் போட்டு 2-3 வருஷம் ஆகி போச்சு, ஒன்றும் இன்க்ரிமெண்ட்டை போட காணோம், அப்படியே தான் போயிட்டுருக்கு. சில நேரத்தில் அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன், அவங்க போடுறது உண்மையா பொய்யா எதையுமே நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டு ஃபார்வேர்ட். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கேட்டை பரப்பினால் அந்த கேட்டை பரப்புற உங்களுக்கும் அதற்கான தண்டனை உண்டு. நீங்கள் சும்மா சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது வந்துச்சு அனுப்புனேன்லாம் சொல்ல முடியாது. அனுப்புனா அதுக்கான தண்டனை உங்களுக்கும் உண்டு. அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உலகத்தை மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண ஆள் ஒருத்தர் இருக்கான். ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, நோவாவுடைய 3வது பையன் காம். அவன் ஒரு செய்தியை பார்த்தான், அந்த செய்தியை போய் ஃபார்வர்ட் பண்ணுறான். அடுத்த 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான். அவங்களுடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு, ஆனால் 2 அண்ணனுங்களுக்கு என்ன பண்ணுறான், ஃபார்வர்ட் பண்ணுறான். ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் ஃபார்வர்ட் பண்ணலை, அதான் ரொம்ப முக்கியம். அவங்க வேறு யாருக்கு என்ன பண்ணல, ஃபார்வர்ட் பண்ணல. பின்னாடியே போய் அந்த மெசேஜை அதோட போட்டு மூடிட்டாங்க. ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய மெசேஜ் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இப்போ நோவா எழுந்திரிச்சாரு. ஃபார்வர்ட் பண்ணவனுக்கு சாபம், மூடினவனுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் எப்பொழுதுமே நிர்வாணத்தை மூடுகிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் பாவம் செய்யாதவங்க ஒருத்தனும் இல்லை. உங்கள் பாவத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறானே அவனும் பரிசுத்தவான் இல்லை. அவன் யாரை பேசுகிறானோ அவனும் பரிசுத்தவான் இல்லை. இங்கே ஒரே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும். வேற யாரையும் பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. என்ன முன்னாடி உட்காந்து சர்ச்சுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்திய, இப்போ கொஞ்சம் ஃபோனில் பேசுறியா, அவ்வளோதான். கொஞ்சம் டிஜிட்டலி டெவலப் ஆகிட்டிய. சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பேசுவீங்க, இவர் 1000 செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, நீங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த சிஸ்டரை பற்றி உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமான்னு பேசுவிய. இப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி ஃபோன்லேயே அனுப்புறீங்க, அவ்வளோதான். எதை பேசினாலும் சரி, கேடையும் பொய்யையும் பரப்புறவனுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆண்டவர் ஒன்று பரப்ப சொன்னார். என்ன பரப்ப சொன்னார் தெரியுமா, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய மெசேஜ் எதுன்னு கேட்டால் காஸ்பல். ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லி ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா அந்த கணக்கை கர்த்தர் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுப்பார் பரலோகத்தில். உங்கள் கணக்கில் அது வந்துடும். ஒருவேளை நீங்கள் பொய்யை பரப்பி ஒருத்தன் இடரில் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இடரில் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. இன்னிலேருந்து ஒரு முடிவெடுங்க, நான் இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜெலாம் என்ன செய்ய மாட்டேன், ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன்னு. அப்படி முடிவெடுக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பேராக ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இனிமேட்டு பண்ணாதவங்களை கேட்டால் இவ்வளோ சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, இது 12:1. அடுத்து என்ன இருக்குது, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு கூட இஸ்ரேல் யாரோட கூட உடன்படிக்கை பண்ணுமா? இங்கே பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. கவனிங்க, இது 2021 ஆபிரகாம் அக்கார்ட். கிட்டத்தட்ட 2000 வருஷமா நடந்த முதல் அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி எகிப்தியரோட பண்ணியிருக்கிறாங்க. 1948க்கு பிறகு எகிப்தியரோட பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேரோட அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அசிரியன்ஸ், அதாவது அரபு நாடுகளில் ஏறக்குறைய 7 நாடுகளோட சைன் பண்ணாங்க. துபாய் இந்த மாதிரி 7 நாடுகளோட சைன் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கும் பொழுது ஆபத்து வரும்னு வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 38:8. இப்போ சுகமாய் குடியிருக்கும் போது ஆன சைன் இது. எல்லாரும் இஸ்ரேலோட சைன் பண்ணாங்க. ஏறக்குறைய 7 நாடு பண்ணுச்சு. பல நாடுகள் இஸ்ரேல் கூட ஒப்புரவாக தொடங்குச்சு. அப்பவே நாங்கள் சொன்னோம், இது ராங் சிம்டம் அல்லது ராங் சைன், தப்பான அடையாளம். என்ன அடையாளம்? இஸ்ரவேல் உலகத்தோடு கூட எப்படி இருக்க முடியாது, ஒத்து போக முடியாது. அதுவும் கண்டிப்பா அரபு நாடுகளோட போகவே முடியாது. இஸ்ரவேல் அரபு நாடோட போகுதுன்னா ஏதோ இயற்கைக்கு மாறா நடக்குதுன்னு அர்த்தம்.
கரெக்டாக சைன் பண்ணாங்க. 2023 யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஸ்ரேவேலோடு கூட ஏறக்குறைய 7 நாடுகள், அரபு நாடுகள் யுத்தத்தில் இப்போ இருக்கு அட் பிரசன்ட். இது இன்னும் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா இவங்களோட சைன் பண்ணவங்க தான். இப்போ கண்களுக்கு முன்பாக அஸ்ரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் என்னவாயிருச்சு? நிறைவேறி விட்டது. கடைசி அதில் என்ன இருக்குது? எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. கவனிங்க, கர்த்தர் சொன்ன அடுத்த தீர்க்க தரிசனமும் துல்லியமா நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் நடக்கவே முடியாத தீர்க்க தரிசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே காலத்துல இருந்து இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கும் ஆகாது. மோசே காலத்துல இருந்து 1972 வரைக்கும் எகிப்து இஸ்ரவேலுக்கு எதிரி நாடு. இஸ்ரவேல் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்ல நாடுகள்ல எகிப்து ஒன்று. இன்னைக்கு இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் போகிறது போது பாருங்க, பைப் வழியா போகுது. இதுக்கு பேரு லேவியதான்னு பேரு. இந்த பிளானுக்கு, இந்த திட்டத்துக்கு பேரு. இப்போ கடல் வழியாக பைப்பில், அதனால கடல் பாம்பு லேவியதான்னு பேரு. அதன் வழியா அந்த பேர்ல தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாக்கி விட்டது. ஓசியா 12:1 2021-22 நம்ம கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. இது 21 பிப்ரவரி. கர்த்தர் சொன்னபடி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது. 1948 நடக்காது, 2000 நடக்காது. ஆனா 2021 நடந்துருச்சு. ஓசியா 12:1 வரைக்கும் நிறைவேறி விட்டது கர்த்தர் சொன்னபடி. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரியம் நடக்கும்? வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இது எதை பத்தி சொல்றாங்க? இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது நடந்தது. இப்போ 2-3 விஷயம் பார்க்க போறோம். நடக்க போறது பைபிள்ல சொன்னது, வசனத்துல இருந்து தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க கவனிங்க. இந்த யோவேல் 1:6 சொல்லுது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஜாதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. அதன் வாய், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு அப்படின்னு இருக்கு. இது எந்த நாட்டை பத்தி சொல்லி இருக்குது? யாரை குறிச்சு அப்படின்னா, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்ன வாய்? சிங்கத்தின் வாயை போலவும். அப்ப யாரை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனி செய்தியா கொடுக்கணும். ஆனா உள்ளதான ப்ரூஃப் என்னன்னா, இது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அடுத்து வரக்கூடிய வல்லரசு. அடுத்து வரக்கூடிய வல்லரசு எப்படின்னா, நாங்க 2004 இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இருக்கிற வல்லரசு அமெரிக்கா விழுந்து போகும், அமெரிக்காவுக்கு பதிலாக வேறொரு வல்லரசு வரும். இப்போ அமெரிக்கா விழுந்துருச்சு. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்னவாயிருச்சு? டிராப் ஆயிடுச்சு. அமெரிக்கா கடங்கார நாடா மாறிடுச்சு. 10க்கு அமெரிக்காவுடைய இராணுவத்தை சின்ன சின்ன தீவுகள் கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகம் முழுக்க 3ஆம் உலக யுத்தத்துக்கான எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் உலக யுத்தம் உச்சத்தில் நடக்கும். நாளைக்கும் நாளன்னைக்கும் அதை பத்தி நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். அதன் முடிவு, ஒவ்வொரு உலக யுத்தத்தின் முடிவிலையும் ஒரு வல்லரசு உருவாகும். உதாரணமா, முதல் உலக யுத்தத்தின் முடிவிலே இங்கிலாந்து தேசம் வல்லரசாக இருந்துச்சு. 2ஆம் உலக யுத்தத்தின் முடிவிலே அமெரிக்கா வல்லரசாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. இதன் முடிவில் யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். ஏன்னா இதில் உள்ளதான நாடுகள் அதை பற்றின எல்லாம் பைபிள் சொன்னது அத்தனையும் துல்லியமாக இவங்களுக்கு தான் பொருந்தி போகுது. இவர்கள் வருவார்கள். இவர்கள் தான் அந்த சிங்கத்தின் வாய், அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் தான் கடைசி சர்வாதிகாரி வருவான். உலகத்தை அழிக்கிற அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் வருகிற காலத்தில் தான், அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவே அந்த ஆட்சிக்கான எல்லாம் நடக்குது. நடுவிலிருந்து ஒன்று நீக்கப்படணும். அது நீக்கப்பட்டுட்டா இந்த ஆட்சி வரும் என்று வேதம் சொல்லுது. நடுவிலிருந்து நீக்கப்பட வேண்டியது நீங்களும் நானும் தான். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த ஆட்சி பூமியில 7 வருஷம் நடக்கும். இவங்களுடைய ஆட்சி உக்கிரமா நடக்கும். அந்த 7 வருஷத்துல கடைசியாய் வரக்கூடிய சர்வாதிகாரி தான் உலகத்தை அழிக்க வரக்கூடிய
அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது, ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அவன் வருவதற்கு முன்பதாக சபை நீக்கப்படணும். கரெக்டாக பாருங்க, 1:6 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை சொன்ன உடனே அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து யோசியால அப்படி ஒரு வசனமே இல்லை. ஓசியால இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வசனமே இல்லை. யோவேல்ல ஒரு தடவைக்கு 3 தடவை அதை ஆண்டவர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்க. நம்பர் 1. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ம் 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 2வது 3வது வாசிங்க. 2:11. ம் 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 ஒரு தடவைக்கு 3 தடவை 2 அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் யார் நிலை நிற்கக்கூடும், த காட்ஸ் டே, த லார்ட்ஸ் டே வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:10. இல்ல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள குடிகளும் அதன் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த கர்த்தருடைய நாள், ஆண்டவர் வரப்போகிற மிக முக்கியமான நாள். வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குமா. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு, நல்லா கவனிங்க, ஓசியா 12க்கு பிறகு இந்த மிகப்பெரியதான அந்த கவர்மெண்ட் எழும்புற போது ஒரு தடவைக்கு 3 தடவை, ஓசியால ஒரு தடவை கூட அப்படி இல்லை, ஒரு தடவைக்கு 3 தடவை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆண்டவர் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார்னு சொல்லப்பட்டபடி 100% கர்த்தர் வரப்போகிறார் என்கிறதான அனௌன்ஸ்மெண்ட். அதுலயும் 2ஆம் அதிகாரம் யோவேல் 2:1 ஆண்டவர் சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்தை எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமமாய் இருக்கிறது. அனௌன்ஸ் பண்ண சொல்றார், எச்சரிக்கையாய் இருக்க சொல்றார். எச்சரிக்கை வசனம் தெளிவா சொல்லுது, அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். என்ன சத்தம் வேணும் இப்ப? எச்சரிக்கை சத்தம். உங்களுக்கு என்ன சத்தம் விரும்புறீங்க? ஆசீர்வாத சத்தம். வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய், இடம் கொண்டு போகாத மட்டும். இது எதுல நடக்குதோ இல்லையோ சரீரத்தில் நடக்குது. அப்படித்தானே? இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி 2 கதவையும் திறக்காம உள்ள போகவே முடியல. அப்படித்தானே இருக்கு. நம்ம அப்படி ஆயிட்டோம் பாருங்க. கேட்டு 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு. எனக்கு இந்த ஆசீர்வாதம் கேட்குறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ டெக்னிக்காக கேட்குறாங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். பாருங்க, ஆசீர்வாதம் ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தால் 2 கார் கொடுப்பார். ஆண்டவர் இன்னும் ஊரில் லேண்டு வாங்கினால் இன்னும் கொடுப்பார். கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குவார். எல்லாம் கர்த்தர் கொடுக்க தானே. பிள்ளைகள் பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? அது மட்டும் 2 போதுங்கிறீங்க ஆண்டவர்கிட்ட. கேளுங்களேன், யாக்கோபை போல கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. அது மட்டும் ஏன் வேணான்றீங்க? இதெல்லாம் கர்த்தரால வருதோ இல்லையோ, ஆனா பிள்ளைகள் யாரால வருது? அது மட்டும் போதும். அதுக்கு மட்டும் 1 போதும். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 2 போதும். அதுக்கு மேல கர்த்தரே கொடுத்தாலும் வேண்டாம். ஆனா வீடு, காரு, அள்ளி போடு உள்ள. ஆசீர்வாதம் கேட்கறதுல எவ்வளவு டெக்னிக் இருக்கு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கை சத்தமிடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு வச்சிருந்தாலும் அவ்வளவையும் விட்டுட்டு புறப்படுகிற காலம் ஒன்று வருகிறது. எவ்வளவு வச்சிருந்தாலும். லோத்து மனைவி திரும்பி பார்த்ததுக்கு அது ஒண்ணுதான் காரணம். இயேசுவே சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன்? ரொம்ப வச்சிருந்தா திரும்பி பார்க்குற அனுபவம் வரும். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி இருந்தா கவலையே இருக்காது. நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் ஃப்ரிட்ஜை பற்றி கவலையே வராது. சாப்பாடு மிச்சமானதானே ஃப்ரிட்ஜை பற்றி கவலை வரும்.
ஆமாம் தானே? அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கத்துட்டு இருந்தா எச்சரிக்கை சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுப்போம். இப்பவும் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். சரி, இவ்வளவும் இருக்கு. கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இதே யோவேல் புஸ்தகத்தில் 3 தடவை கர்த்தருடைய நாள் வருகிறது வருகிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த இடத்துல வருகையை பற்றி ஒன்று சொல்கிறார். வாசிங்க, முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஓ யோவேல் 2:16. ஜனத்தை கூட்டுங்கள். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறவையும் விட்டு. பர்ஃபெக்டான வேர்ட். கொரோனாவுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஜனத்தை கூட்டுங்கள். இப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி வச்சிருக்கிறார். எதுக்கு? ஜனத்தை எதுக்கு கூட்ட சொல்றாரு? அந்த வசனத்தை பாருங்க, என்னையே பார்த்தா எப்படி. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை எதுக்கு கூடி வந்திருக்கீங்க? பரிசுத்தமாவதுக்கு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனுடைய அறைனா என்ன? ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்துல. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, he is in the father's chamber ன்னு இருக்கு. அவர் கர்த்தருடைய தேவனுடைய அறையில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் புறப்படுவாராம். இன்னொரு பக்கம் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி. மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கி இருக்கிற புறா. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. யோவேல்ல அவர் சொல்றதெல்லாம் யுத்தம், அவர் சொல்றதெல்லாம் அழிவு. அங்க வரதெல்லாம் அதுக்கு முன்னாடி வாசிச்சு பாருங்க. 8-16 வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒரு பலத்த ஜாதி வருது, அது பலகனி வழியாய் நுழையும், அதை கண்டு உலகமே பயப்படும். எல்லாம் அப்படித்தானே இருக்குது. அங்க ஒரு மிக மோசமான ஒரு அழிவை பத்தி பேசுறாரு. அதுக்கு நடுவுல வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக கொஞ்சம் நம்ம முன்னாடி இருக்கிறோம். இது ரெண்டும் பின்னாடி வர வேண்டியது. 1:6 இதுவும் இனி வரப்போகுது. அதற்கான 3ஆம் உலக யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இன்னும் உச்சத்துக்கு போல. இவைகளுக்கு நடுவில் தான் இந்த வசனம் நிறைவேற வேண்டும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி யோசியா 12:1 நிறைவேறிடுச்சு. அஸ்ரியரோட கூட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. எகிப்துக்கு எண்ணெய் போயிடுச்சு. ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்ப போது. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய நாள் வருகுதுங்க அனௌன்ஸ்மெண்ட் இதான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நடுவில் தான் வசனம் சொல்லுது, இயேசு வரப்போகிறார். மணவாளன் தன் அறையை விட்டு வரப்போகிறார். மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிறார். அப்படின்னா நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு புறப்பட வேண்டிய கூட்டம். இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கூட்டி இருக்கிறாரு. ஜனத்தை கூட்டுங்கள். எதுக்கு கூட்டணுமா? சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்க பண்டிகைக்கு வந்தீங்களா, நீங்க கொண்டாட வந்தீங்களா, உங்களுக்கு என்ன நோக்கம்ன்றதுலாம் உங்களோட. கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு காரணம் இருக்குல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவன் போக்கில் போய் பிடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நயங்காட்டி வனாந்தரத்தில் என்ன செய்வாராம்? அழைப்பாரு. உங்களை ஒரு எச்சரிக்கை மீட்டிங் வைங்கன்னா வைக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்ல. அதே நேரத்தில் ஒரு பண்டிகை வச்சுட்டு அதுல எச்சரிக்கை மீட்டிங் வைக்கணும், என்ன பண்ண முடியும்? உங்களை அதான் வனாந்தரத்தில் நயங்காட்டி கூப்பிடுறது. பண்டிகை மழையா இருந்தாலும் வந்துருவோம்ல. ஆனா இங்க வந்தா நடக்கிறது என்ன தெரியுமா? யோவேல் 2:1 பரிசுத்த பருவத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இத்தனை வருஷம் பண்டிகை கொண்டாடினீங்கல்ல, இப்ப எச்சரிக்கை சத்தத்தை கேளுங்க. வெகு சீக்கிரத்திலே ராஜா வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. மணவாட்டி புறப்பட்டு போகணும்னா அதுக்கு முன்னாடி 2 காரியத்தை செய்யணும். ஜனத்தை கூட்டுங்கள், கூட்டியாச்சு. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இனி பரிசுத்தம் அடைய வேண்டிய காலகட்டம் தான் பாக்கி. ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ராஜகுமாரத்தை என்ன செய்வாளாம்? தன்னை
அலங்கரித்து கொள்வார். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்தர் என்ன பண்ணாலாம்? ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த அலங்காரத்தை தான் இப்பொழுது நாம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எலிசா சொல்கிறது தான், தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமோ? கர்த்தர் கொடுத்தா அவர் பான் கொடுக்கட்டும், அவர் கொடுக்கறத கொடுக்கட்டும். ஆனால் நம்ம வாஞ்சை அதல்ல. நம்முடைய வாஞ்சை எப்போ வேணாலும் ராஜா வருவார், அவரை சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஓசியாலிருந்து யோவேலுக்குள்ள கர்த்தருடைய வருகையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் துல்லியமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ரகசிய வருகை உட்பட மணவாளன் அழைக்கிற காலம் வந்துருச்சு. ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட போவார்கள். கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கதவை தட்டினாலும் கதவு திறக்காது. இது கதவு திறந்திருக்கிற காலம். இதுவே ரட்சணிய நாள். ஒப்பு கொடுங்க, ஆயத்தப்படுங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. கடைசி 1 மணி நேரம் ஊழியக்காரங்க மாதிரி தான். ஆண்டவர் கூப்பிட்டார்ல 1 மணி நேரம், அதே மாதிரி தான். இப்போ ஆயத்தப்பட்டா கூட போதும், கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நாம் யாவரும் ஏந்திரிப்போம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் நான் ஐயா கிட்ட ஒப்படைச்சிறேன். ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். 1 கொரிந்தியர் சொல்லுது 11ஆம் அதிகாரம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நம்மளை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான ஒரு நேரம். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவன் வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமான்னு பாருங்க. கிறிஸ்து வரும்போது அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் நாம் இருப்போமா? மத்திய ஆகாயத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் பறந்து போக போகுது. அநேக திருச்சபைகள்லேருந்து அநேக பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி வருவாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருப்போமா? அவ்வளோதான் கேள்வி. உங்கள் இருதயத்தில் உங்களுக்குள்ளேயே இல்லை, எனக்கு இன்னென்ன காரியங்கள் இன்னும் பலகீனங்கள் இருக்குது, நான் துணிகரமாக இந்தந்த காரியங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சும் நான் செய்கிறேன், ஒரு சிலர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பலவீனப்பட்டுறேன், செஞ்ச பிறகு எனக்கு அது பாவமாக தோணுது, திருப்பி செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறேன், கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்கிறேன், திருப்பி விழுந்து போகிறேன், என்னால் கிறிஸ்துவுக்குள்ள நிற்க முடியல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உன் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். நான் இன்னும் ஆயத்தப்படலை, கிறிஸ்து என் கூட பேசி இருக்கிறாரு, நானும் என் வீட்டாரும் ஆயத்தப்பட வேண்டும்னு தீர்மானிக்கிறோம். இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது வீட்டில் நாங்கள் உட்காந்து ஜெபிப்போம், ஆயத்தப்படுவோம், பிள்ளைங்க தலைமையில் கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஃபேமிலியாக பைபிள் வாசிப்போம், ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவருக்கு நாங்கள் நேரம் கொடுக்க போகிறோம். கிறிஸ்து வருகிற காலம் நெருங்கிடுச்சு, இனி சொற்ப காலம்தான் இருக்குது, அதுக்குள்ளே ஆயத்தப்படுகிற கூட்டத்தில் நானும் என் வீட்டாரும் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்குள்ளே ஏவுனா நீங்கள் தீர்மானிச்சா உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் வரும்பொழுது நாங்கள் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். நல்ல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. அதுக்கு தான் இந்த கூட்டங்கள்லாம். இங்கே நிற்கிறவங்க யாரும் பூரண பரிசுத்தவான்னு ஒருத்தர் கூட கிடையாது. பூரண பரிசுத்தவான் ஆயிட்டா பூமியில் இடமும் கிடையாது. நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒருவேளை உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை கர்த்தர் இரக்கம் பெறுவான வேதம் சொல்லுது. கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவைகளை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தர்மையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. வந்த இவ்வளவு ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரோட நீர் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். இதை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படணும்னு தீர்மானிச்சு நானும் என் குடும்பமும் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு கூட நோவா பேழைக்குள் குடும்பத்தோடு பிரவேசித்தது போல நீர் வரும்பொழுது குடும்பமாக வருகையில பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்க நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.